மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நடைபெற்ற துப்புரவு பணியில் அங்காளன் எம்எல்ஏ சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக தேசிய மக்கள் மன்ற உறுப்பினர்களோடு இணைந்து துப்புரவு பணிகளை மேற்கொண்டார். மேலும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆலோசனைப்படி சிறப்பாக செயல்பட்டார்கள். பொதுமக்கள் தேசிய மக்கள் மன்றத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏவிற்கும் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்தனர். காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேசிய மக்கள் மன்றம் சார்பாக சமூக சேவகர் கண்ணபிரான் ஏற்பாட்டில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேசிய மக்கள் மன்றம் மங்களம் கிளை சார்பாக மங்களம் தொகுதி மருத்துவமனை, ஆரியூர் பள்ளி, வடிவாய்க்கால் நீர், தேங்கி கிடந்த குப்பைகள் என பல்வேறு தூய்மை பணிகளை தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஆலோசனைப்படி தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வருகின்ற நாட்களில் மங்களம் தொகுதி முழுவதும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி தூய்மை பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சமூக சேவகர் கண்ணபிரானிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சமூக சேவகர் கண்ணபிரான் தலைமையில் தொகுதி முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் கௌஸ்துவ பரணன், தொகுதி துணைத் தலைவர் சந்திரன் மற்றும் தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் தூய்மை பணியை மேற்கொண்டார்கள். மேலும் பல்வேறு இடங்களில் அசுத்தமான இடத்தை சுத்தம் செய்து தூய்மை பணி மேற்கொண்ட தேசிய மக்கள் மன்றத்திற்கு பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் ஆசிரியர் காலனி பாவேந்தர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் எம்எல்ஏ மற்றும் நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட், தொழிலதிபர் ஐஸ்வர்யம், ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் மற்றும் வரதராஜா ட்ரேடிங் கம்பெனி உரிமையாளர் பெருமாள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சி 10 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்மனின் அருளையும் இறை நற்பண்பையும் வெளிப்படுத்தும் விதமாக நடனமாடி மாணவர்கள் சிறப்பித்தார்கள். விழா ஏற்பாடுகளை சிவன் சலங்கை நாட்டியாலயா ஆசிரியர் ஸ்ரீதேவி மற்றும் சுந்தரி சிறப்பாக செய்தனர். மற்றும் இவ்விழாவில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாள், லால் பகதூர் சாஸ்திரியின் 171வது பிறந்த நாள் மற்றும் காமராஜரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், காந்திகிராம் நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கம் சாலை சந்திப்பில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவருமான பாஸ்கர் தலைமையில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் திரு உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சுத்தம் செய்யப்பட்டு மாவிலை தோரணங்களுடன் சிறப்பு அலங்காரம் செய்து ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கல்விக்கு அதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு உபதேசம் செய்தார் என்பது ஐதீகம். அதனைத் தொடர்ந்து விஜயதசமியன்று ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதி தேவிக்கு ஆயக்கலைகள் 64னையும் உபதேசம் செய்தார் என்றும் கூறுவர். இதனையடுத்து ஹயக்ரீவ பெருமாள் சரஸ்வதிக்கு உபதேசம் செய்த இந்த நாளில் கல்வி கற்க உள்ள குழந்தைகள் நெல்மணியில் ஹரி நமோஸ்து சித்தம் என்று நெல்மணிகளில் எழுதி கல்வியை துவங்கினால் சரஸ்வதி தேவியின் பூரண அருளும் குழந்தைகளுக்கு ஞானமும் பெறுவர் என்பது ஐதீகம்.
இதனையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் முன்னிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை நெல்மணியில் ஹரி ஹோம் மற்றும் ஆ எழுதி கற்றலை துவக்கி வைத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு மீனவர் கிராமத்தை சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை அரசால் பிடிப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் மக்கள் மன்றம் சார்பில் பொறுப்பாளர்கள் அப்துல் பாசித் மற்றும் வழக்கறிஞர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவியும் அத்தியாவசிய மளிகைப் பொருட்களையும் வழங்கி மீனவ குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் ரோட் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த விஷ்ணு சமாஜ் சமூகத்தினர் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு 9 நாட்கள் கொலுவிருந்து ஸ்ரீ நவதுர்க்கை அம்மனை பூஜித்து அந்த 9 நாளும் கரதா, தாண்டியா, பஜனை பூஜை, ஆரத்தி போன்ற பல நிகழ்ச்சிகளை 9 நாளும் கடைபிடித்து வந்து 10வது நாளான இன்று ஸ்ரீ நவதுர்க்கை அம்மனை கடலூர் வண்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அவர்களது விஷ்ணு சமாஜ் டிரஸ்ட் உள்ளது. அங்கிருந்து அம்மனை அலங்கரித்து ஊர்வலமாக புதுப்பாளையம் வழியாக தேவனாப்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் ஸ்ரீ நவதுர்க்கை அம்மனுக்கு பூஜைகளும் புனஸ்கரணங்களும் செய்து ஆடியும் பாடியும் பல வண்ணங்களை ஒருவருக்கொருவர் பூசிக்கொண்டும் விஜர்ஜன என்று சொல்லக்கூடிய கடற்கரையில் அம்மனை கரைக்க படகு மூலம் எடுத்து சென்று கடலில் கரைத்தனர். இந்த விழாவினை 18 வருடங்களாக கடைபிடித்து வருகின்றனர். இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண், பெண் என இரு பாலரும் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் ரோட் சிவாநகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி நாகம்மன் திருக்கோவிலில் தசரா பண்டிகை முன்னிட்டு 9 நாட்கள் கோலு ஏற்பாடு செய்து மக்கள் அனைவரும் வணங்கி வந்த நிலையில் கடைசி நாளில் மகிஷாசுர மர்தினி சண்டா அசுரனை அம்புவிட்டு அழிக்கும் நிகழ்ச்சியாக நேற்று உமாபத்தி என்கின்ற ராஜா அவர்கள் கரகம் சுமந்து அம்மன் வீதியுலா புறப்பட்டு சண்டா அசுரன் இருக்கும் இடத்திற்கு சென்று அசுரனை அம்புவிட்டு ஸ்ரீ சிவசக்தி நாகம்மன் வதம் செய்தார். இந்த நிகழ்ச்சி கடந்த 5 வருடங்களாக அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் எடுத்து கொண்டாடி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகிஷாசுர மர்தினியின் சண்டா அசுரன் வதம் செய்வதைக் கண்டு சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ராஜா, ஜாக்கி, சந்துரு, வினோத், அன்பு, கஜி, தனசு, மகேஷ், மணிமாறன், பாலு, சீமா. இந்த விழா ஒவ்வொரு ஊரிலும் நடைபெறும். இந்த விழாவானது 2 நாட்களில் அமைவதால் சிவாநகர வாசிகள் முதல் நாளே இருந்தே விழாவை நிகழ்த்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லையனூர் கொம்மியன் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்தின் திருப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி பூமி பூஜை நடைபெற்று பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் திருப்பணி நிறைவு பெற்று எதிர்வரும் தை மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெற உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் பூர்வாங்க பணிகள் நடைபெற்று அதன் மேற்கூரை அமைத்திட கான்கிரீட் தளம் அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாலமுருகன், கணேஷ், ஆனந்த், பெரியண்ணசாமி, சங்கர், ரமேஷ், வீரமணி, காத்தவராயன், ராஜேந்திரன், சண்முகம் மற்றும் திருப்பணி குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வில்லையனூர் வடக்கு மாட வீதியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை பெற்ற வன்னியர் மடம் மண்டபம் பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்பட்டது. இதனை புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய மண்டபம் அமைத்திட ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் பிரேம்குமார், சத்தியமூர்த்தி, தாஸ், அருள்ராஜ், மருது, பெருமாள் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடன் இருந்தனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆயுத பூஜை விழா கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது.
தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பிரசாதமும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் பரிசு தொகுப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் விழாவிற்கு வந்திருந்த நிர்வாகிகள் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களுக்கு சால்வைகள் அறிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பாளர் யூசி ஆறுமுகம், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், தொகுதி செயலாளர் கலிமூர்த்தி, கதிர்காமம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கோடீஸ்வரன், அம்மா பேரவை அம்மா பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் காமராஜர் சாலையில் உள்ள அம்பாள் சத்திரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட இணர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக என்ஆர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் அமைச்சர் திருமுருகன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து தொகுதி தலைவர்கள் சிசஸ் சுந்தராஜன், ஜெயராமன், நடேசன், கேசவன், மாவட்ட செயலாளர் ரமேஷ், இளைஞரணி தலைவர் புரூனோ உள்ளிட்ட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், மாவட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். கடலூர் முதுநகர், பச்சையங்குப்பம், வானவில் நகர், இருளர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வித் தரத்தை உயர்த்தும் விதமாக இலவச மாலை படிப்பகத்தை நெடுஞ்சாலைத்துறை ரோந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமாவளவன் திறந்து வைத்து இன்றும் நடைபெற்று வரும் நிலையில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்ட பகுதி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் புத்தகம் மற்றும் பள்ளிக்கு எடுத்து செல்லக்கூடிய வழங்கினார். அருகில் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, சமூக ஆர்வலர் கொளஞ்சிநாதன், நெஸ் ஜென் படிப்பகம் நிறுவனர் ஜெயன், காவலர் சிவராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என பலரும் கலந்து கொண்டார்கள். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கொடைக்கானலை நோக்கி படையெடுத்தது. இதன் காரணமாக பெருமாள் மலை முதல் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி வரையிலான போக்குவரத்து சுமார் 3 மணி நேரமாக காத்திருந்து சுற்றுலா பயணிகள் அடுத்த இடத்தை கடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு, இதேபோன்று தினசரி பேருந்துகள் முதல் டிராவல்ஸ் பேருந்துகளும் ஆங்காங்கே பல மணி நேரம் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. அரசு முன்வந்து போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர் கோரிக்கையாக பெருமாள் மலை முதல் அப்சர்வேட்டரி வரை உள்ள பகுதிகளை சாலையினை விரிவாக்கம் செய்து பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், நோயாளிகளை மருத்துவமனையில் எடுத்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களுக்கு இடையூறின்றி செல்வதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர் விடுமுறை என்பதால் மாநிலத்தில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் கூட்டங்கள் அதிகரித்து காணப்பட்டாலும் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அதிகரித்தே காணப்படுகின்றது. கொடைக்கானல் அடிவார சாலைகளில் இ-பாஸ் ஆய்வு என ஒருபுறமும், அதன் அருகாமையிலேயே காவல்துறை ஆய்வு என்றும், மலையின் பாதி வழியில் குடிநீர் பாட்டில் ஆய்வு எனவும் பல்வேறு வாகனங்களை ஆகாது நின்று செல்வதாலும் கூட்டங்கள் அதிகரித்து காணப்படுவதோடு நுழைவு கட்டணம், வெள்ளி நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் கடந்து செல்ல காலதாமதம் ஏற்படுகின்றது. தொடர்ந்து பெருமாள் மலை முதல் கொடைக்கானல் ஏரி வரையிலும் வாகனங்கள் பல மணி நேரம் நின்று ஊர்ந்து செல்லக்கூடிய சூழல் சமீப காலமாக கொடைக்கானலில் அரங்கேறி வருகின்றது. மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர் என பலரும் ஆய்வு மேற்கொண்டு நெடுஞ்சாலை சாலைகளில் அகலப்படுத்துவதற்குண்டான வழிமுறையை செய்யப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.